ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிரானியில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற இம்பாசிபிள் மோடுன்னு ஒன்று ப்ளே பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரீம் மோடோட கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது இம்பாசிபிள் மோடா? என்ன கதை கலக்க போகிறாங்கன்னு தெரியலையே. வாடா திருட்டு பயிரு, போன வாட்டி தப்பிச்சில்ல, இந்த வாட்டியும் காலை முறிக்கிறேன் வாடா. சரி வாங்க கைஸ், பார்த்துக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? டேய் கிராண்ட்பா, அவங்க ரெண்டு பேரையும் ஒரு பொருள் கூட எடுக்க விடாம கொல்லணும்டா. என்னது சூப் வைக்க போறீங்களா? கைஸ், நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்காங்க, பயப்பட தேவையில்ல. நம்ம பிளேயர் தான், ஆனால் கிராண்ட்பாவோட பவர் இருக்குது. பார்த்தீங்களா, கன் வச்சு சொல்கிறோம். ஐயோ எப்போ சரியான டி, என்ன ஸ்பீடு இம்பாசிபிள் மோடு பயங்கரமாக இருந்துச்சு. செத்து போடா திருட்டு பயல. டே 2லையும் கத்துட்ட விட்றோம் பாடுறா. டே ஜிஜே, டே 2க்கு என்னதான் பண்ண போற? அதுவா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அதை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா சட்டு விட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், அந்த ஐடியா என்னன்னா, நேராக போய் ஜக்கு கிட்ட இருக்கிற அந்த ஹைடிங் பிளேஸில் ஒளிஞ்சிக்கணும் கைஸ். அங்கே தான் இன்னொரு பக் இருக்கும். அந்த பக் வச்சு கிரானியும் கிராண்ட்பாயும் ஈஸியாக அடிச்சிக்கலாம் அந்த கன்னை வச்சுக்கிட்டு. இப்போ இந்த கன்னை திருப்பி அப்படியே சுடணும். ஃபஸ்ட்டு எந்த ஆடு மாட்ட போகுதுன்னு தெரில. இந்த கிராண்ட்பா தான் வரான். செத்தான்டா சேகர், எங்கடா இருக்க? சாவு, செத்துப்போ. சாவுடா கிராண்ட்பா சொட்ட. ஆரம்பத்தில் போட்டு அவன் கொளுத்தி விட்டில, எங்கடா அவன் பொண்டாட்டி ஆளை காணும்? டே ஜிஜே, திரும்பியும் பின்னாடி சுடுறா. வாடி ராசாத்தி, இல்லை ஒருத்தர் நில்றி அப்படின்னு சொல்லி வாட்டமாக இருக்கும். செத்து போட்டு லூஸ் மாவலை. சரி வாங்க guys, நம்ம வீடை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பாருங்க கிராணி எப்படி நிற்கிறான்னு. ஐயோ பயமாக இருக்கே, வெளியே போகிறது இருட்டாக இருக்கு. டே ஜிஜே, கன்னை குடுறா, நான் சுட்டு பார்க்கணும். டாப் அடிச்சு விட்டாடா. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. செத்து போங்கடா திருட்டு பேராண்டியலா. கிராண்ட்பா எங்கடா இருக்க? சரி, இப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த ட்ராவ் இருக்கும்ல, சுட்டுட்டு அங்கே போய் ஒழிஞ்சிக்க. கிராணிக்கு கண்ணு தெரியுதான்னு பார்ப்போம். மகனே ஒர்க் ஆகாமல் இருக்கட்டும், செத்தாடா. சரி வாங்க guys, டே 3 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவன் சொன்ன மாதிரியே சுட்டுட்டு அந்த ட்ராவுக்கிட்ட போய் ஒழிஞ்சிக்குவோம். இப்போ தான் கிராணி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஏய் சொட்டைக்கிழவா, வாயை முடிட்டு கொஞ்சம் நேரம் இருடா. ஓகே guys, இப்போ இங்கே சுடணும். அந்த ட்ராவுக்கிட்ட போய் உட்காந்துடணும். கிராணி வராளா? யூபோ அடிச்சிடும். நீங்கள் எந்த பிளான் போட்டாலும் ஒர்க் ஆகாதுடா. நான் இம்பாசிபிள் கிரானிடா, திருட்டு பயலுவோலா. A few moments later. டே ஜிஜே, இப்போ அதையும் கீழே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுண்டா. அந்த கண்ணை மட்டும் எடுத்து சுட்டுறாத. சரி ஓகேவா, கிச்சன்லேயே போய் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அங்கே தான் நிறையா பொருள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கிச்சனுக்கே போயிடலாம். அந்த சொட்டைக்கெல்லாம் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. டேய் என்னடா சத்தம், எங்கடா இருக்கீங்க? வாயை மூடு சொட்டைக்கிழவி. அந்த பக்கம் போவியா? வந்து நோண்டிக்கிட்டே இருக்க. சரி வாங்க கிச்சனை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டேய் என்னடா கிராணிக்கு இதுக்கு கீழே போகிறா? என்னது என்னடி இது? என்னாடி சொட்டைக்கிழவி அடிக்காமலே போயிட்ட? என் பின்னாடி தான் இருக்கியா? சாவுடா. போட்டு சரியான அடிடா ஜிஜே. ஹெட் ஷாட்டு நீயும் செத்துட்ட. அடுத்த வாட்டி கிராண்டி வரமாட்டேன்னு நினைக்கிறேன். டே 5 வந்துட்டு போல இருக்கு. A few moments later. காய்ஸ், இந்த வாட்டி கிராணி ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம். அவள் கீழே குமிஞ்சு வந்தால நம்ம சுட்டுட்டு இந்த டேபிளுக்கு கீழே போய் உட்காந்துருவோம். அவள் குமிஞ்சு விளாடான்னு பார்ப்போம். 6.5 hours later. இன்னும் யாரையும் காணும் காய்ஸ். என்னடி இது? A few moments later. நேராக போய் பாத்ரூம் பார்க்க நேரம் இருக்கிற இப்படி பார்க்குற. இப்போ இவனுக்கு பால் ஊற்ற போகிறோம்டா, அதான்டா பண்ணிட்டு இருக்கான். A few moments later. என்னடி இது? சாவடி சொட்டா கிளவி. Mission complete. 6.5 hours later. காய்ஸ், சொட்டை கிளவியோட சொல்லி முடிச்சாச்சு. சொட்டை கிழனோட சொல்லி முடிச்சாச்சு காய்ஸ். கிச்சனுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். என்னடா ஜிஜே, இதெல்லாம் டே 5 இதுலேயே செத்துட்டோமா? ஐயோ நம்மளை கொல்ல போகிறாங்களே. என்ன சீன் வரும்போது கொல்ற சீனு? காரா? ஐயோ செத்தோம். காய்ஸ், இந்த வாட்டி இம்பாசிபிள் மோடில் தப்பிக்க முடியல, நம்மளை கொல்ல போகிறாங்க. ஆனால் அடுத்த வாட்டி கன்ஃபார்மாக தப்பிக்கிறோம். அடுத்த வீடியோ வர வரைக்கும் காத்திருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது மிஸ்டர் ஜிஜேமாஸ். சொல்லி முடிக்க போகிறாங்க. போன வீடியோவில் தப்பிச்சிருந்து தெம்மாங்காவோட பேசினா கோழி என்ன சொன்னா? டுர்ரா சாவுடா டுர்.